குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திரிக்கிறப்போ முழங்கால் வலிக்கிறது, இல்லைன்னா கிரிப்பிட்டேஷன் சவுண்டு வர்றது கரக்குன்னு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடந்தால் வலி, படி ஏறுனா வலி, அப்புறம் கால் எந்நேரமே ஒரு பிடிச்சி இருக்கிற மாதிரி அந்த முழங்காலில் இருக்கிறது. அப்புறம் சம்மணங்கால் போட்டு உட்கார முடியாது, கீழே உட்கார முடியாது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி குந்த வச்சு இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியாது. இந்த மாதிரி உட்கார்ந்தா வலிக்கிறது, உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலி வர்றது, மலை ஏறுனா வலிக்கிறது, ட்ரெட்மில்ல நடந்தால் வலிக்கிறது. இது ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் நீயாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் நீனா முட்டி தேஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தேஞ்சு போச்சுன்னா டிபியா ஃபிபுலா 2 எலும்பு கீழே, டிபியா பெருசு, ஃபிபுலா சின்ன எலும்பு. இது மீடியல் சைடு, இது லேட்ரல் சைடு. மேலே ஃபீமர் தொடை எலும்பு, இந்த நடுவில் பெட்டல்லான்னு ஒரு எலும்பு. இதெல்லாம் ஜாயின் ஆகி நீ ஜாயின் ஃபார்ம் ஆகுது. அந்த நீக்குள்ளே நிறைய லிகமெண்ட்ஸ், பர்ஸா, மெனிஸ்கஸ், மீடியல் மெனிஸ்கஸ், லேட்ரல் மெனிஸ்கஸ் இதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே சைனோவில் ஃப்ளூயிட் இருக்குது. அந்த சைனோல் ஃப்ளூயிட் தான் கிரீஸ் மாதிரி திரவம். அதுதான் நம்ம லூப்ரிகண்ட்டாக நல்லா நம்ம காலை மடக்கி நீட்ட முடியுது. அந்த சைனோல் ஃப்ளூயிடில் HCl குளுக்கோசமின்லாம் இருக்குது. HCl குளுக்கோசமின்லாம் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு. நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக குக்கரில் சமைக்கிறது, மினரல் வாட்டர் குடிக்கிறது, மன அழுத்தம் ஆகிறது, ஓவராக யூஸ் பண்ணுறது, இல்லை சுத்தமாக எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்டில் வெறும் காலில் நடக்கிறது, இது மாதிரி நிறைய ரீசன்ஸில் அது தேய்மானம் ஆயிடுது. தேய்மானம்னா இடைவெளி கம்மியாயிடுது. அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரீஸ் மாதிரி திரவம், அதுக்குள்ளே HCl குளுக்கோசமின் அந்த கண்டென்ட்லாம் குறைஞ்சி போட்டு உராய்வு ஏற்பட்டு இன்னும் தேய்மானம் அதிகமாகிறது. அதனால தான் கரக்குன்னு கிரிப்பிட்டேஷன் சவுண்டு வருது. இது வலிக்கலாம், வீக்கம் வரலாம். ஆனால் இது எக்ஸசைஸில் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகிற ஒரு நோய் தான். இதை ரிவர்ஸ் கூட பண்ணலாம். இதை நம்ம நல்லாவே பாதுகாத்து கொண்டு வரலாம் ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ். இப்போ நான் இதுக்குன்னு ஒரு முக்கியமான எக்ஸசைஸ், ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்படி படுத்துட்டு சரிங்களா, முட்டிக்கடியில் வலது கால் முட்டிக்கடியில் துண்டை மடக்கி வச்சுக்கணும். அடுத்து இடது கால் முட்டிக்கடியில், ஃபஸ்ட்டு ரைட்டு, வலது கால்னா ரைட் நீ, அந்த ரைட் நீக்கு கீழே டவலை மடக்கி இப்படி மடக்கி, இவ்வளோ பெருசு இருந்தால் போதும், ரொம்ப மொத்தமாக தேவையில்லை, இவ்வளோ பெருசு இருந்தால் போதும், வச்சுட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு முட்டியை கீழே அமுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 4 1 2 3 4 5 6 7 8 9 10. 4 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 முட்டி அமுத்துற கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 ரிலீஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 6 1 2 3 4 5 6 7 8 9 10. 6 1 2 3 4 5 6 7 8 9 10. 7 1 2 3 4 5 6 7 8 9 10. 7 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி இடது காலுக்கும் செய்யணும். அண்டு இது மாதிரி நூற்றுக்கணக்கான தடவை செய்யலாம். இப்போ நான் 7 தடவை செஞ்சு காட்டியிருக்கேன். லெஃப்ட் லெக்குக்கும் ஒரு 3 தடவை செய்கிறேன். 1 பாதத்தையெல்லாம் லூஸாக விட்டுட்டு இப்போ நான் அமுத்துற மாதிரி அமுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 ரிலாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், தூக்கக்கூடாது, முட்டியை ரிலாக்ஸ் மட்டும் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரிலாம் பண்ணணும். இங்கே 3 டைம்ஸ் செஞ்சு காட்டியிருக்கேன், ரைட்டில் 7 டைம்ஸ் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இதை அதிக தடவை இன்க்ரீஸ் பண்ணால் முட்டி வலி கண்டிப்பாக குறையும். அதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸசைஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். முட்டி வலிக்கு எக்ஸசைஸ் பண்ணால் முட்டி மாற்றினாலே 10 வருஷம் தானே கேரண்டி கொடுக்குறாங்க. அதில் எவ்வளவோ கஷ்டம் இருக்குது, சைடு எஃபெக்ட் இருக்குது, பெரிய செலவு இருக்குது, அவ்வளோ பெரிய இன்ஜுரி பண்ணி தான் மாற்ற முடியுது. ஆனால் எக்ஸசைஸு 10 வருஷம் ஈஸியாக தாக்கு பிடிக்கும். இது மாதிரி எக்ஸசைஸை நீங்கள் 6 மாதம் பண்ணிட்டா 10 வருஷம் என்ன, அதுக்கும் மேலே 20-30 வருஷமே நல்லா இருப்பீங்க. அதனால் எக்ஸசைஸ் மூலம் க்யூர் ஆகிற நோய் முட்டி தேய்மானத்துக்கு எக்ஸசைஸ் பெஸ்ட்டு. எக்ஸசைஸ்னால் நிறைய பேர் முட்டி தேய்மானத்துக்கு வாக்கிங் போகிறீங்க, நிறைய பேர்
ஜாகிங் போகிறீங்க, ரன்னிங் போகிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சு செய்கிறீங்களா தெரியாமல் செய்கிறீங்களான்னு தெரியல. முட்டி தேய்மானத்துக்கு வெயிட் பேரிங் எக்ஸசைஸே ஆகாது. வாக்கிங் எல்லாம் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ், வெயிட்டை ஊனி பண்ணுறது. நான் வெயிட் பேரிங், நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ், உட்காந்துட்டு படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு நல்லது. அதனால் முட்டிக்கு எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸசைசஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்லைனில் நான் சொல்லித்தர முடியும். ஒரு டீம் ஆஃப் 21 ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் வேலை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் கன்சல்டேஷன் வேணுனாலும் கால் பண்ணுங்கள். அண்டு ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு இன்னொன்று என்னென்னா, இது மாதிரி முட்டி வலி இருக்கிறவங்க முட்டி வலி வர்றதுக்கு முன்னாடி இந்தியன் டாய்லெட் வந்து அவங்களுக்கு நல்லது. முட்டி வலி வந்ததுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நல்லது. குந்த வச்சு உட்காரக்கூடாது. ஆனால் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு முட்டி வலி வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. இதை தவிர வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல், வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.